அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாயி. இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தில் தாயன்பு, எப்படி பாபா தாயன்போடு இருந்து நம்மளை பார்த்துக்கிறாரு, உணவுக்கும் உடைக்கும் நமக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்கிற வரைக்கும் படித்தோம். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு சேவை பண்ணணுங்கிறத பார்த்தோம். அது ஹேமந்த் பந்துக்கு மட்டும் கிடையாது, இப்போ புக்கு படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இந்த கதையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும், யார் காதலெல்லாம் இந்த வார்த்தைகள் விழுதோ, இப்பொழுது எனக்கு அவன் பணி செய்து இருக்கட்டும் அப்படின்னு விழுதோ, அவ்வளோ பேருக்குமே அந்த வார்த்தை பொருந்தும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த தாயன்புடைய பகுதியாக ரோஹிலாவின் கதையை பார்ப்போம். ரோஹிலா எல்லோரையும் அரவணைக்கும் பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. எப்படி பாபா எல்லாரையும் அரவணைக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? உயரமாகவும் வாட்டுச்சாட்டமாகவும் காளையை போன்று வலிமை உடையவனாகவும் ரோஹிலா என்பவன் ஷிரடிக்கு வந்தான். நீண்ட கஃப்னி என்னும் முறை அணிந்திருந்தான். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான். இரவும் பகலும் திருக்குறாரின் பாடல்கள் கலிமாவை சப்தமாகவும் குரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹு அக்பர் என்று கத்துவான். ஷிரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் குரூர இறைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இத்துயரம் பட முடியாது எனும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை, மாறாக அவர்களை கடிந்தார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவின் கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார். அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறாள் என்றும் அவள் உள்ளே வர முயன்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாயும், ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும் அதனால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்களாகும். ஏனெனில் வேறு எதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல்களை செய்வதும் பாபா விரும்பினார். அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இரைச்சல்களையும் குக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்து விடும் என்றும் கூறினார். ரோஹிலாவின் கதை பார்த்தீங்களா? இதில் பாபா எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்னது? இந்த ரோஹிலாங்கிறவர் பாபாவோட மசூதிக்கு டெய்லி சாயந்தரம் ஆனோடனே இந்த திருக்குறானை சத்தமாக கத்த ஆரம்பிச்சிடுவாராம். அதாவது சத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாராம். அந்த சத்தம் எவ்வளோ இருந்ததுன்னா சுற்றி இருக்கிறவங்கள தூங்க விடாமல் பண்ணிடுச்சு. ஷிரடியில் இருக்கிறவங்க பொதுவாக வயலுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு, இப்போ நம்மள மாதிரி யாரும் 10-11 மணிக்கெலாம் தூங்குறது கிடையாது. அந்த காலத்துலலாம் சூரியன் மறையும் போதே சாப்பிட்டுட்டு சூரியன் மறைஞ்சிருச்சுனாலே எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம தான் 11 மணி, குறைஞ்சது 11 மணி, அதுக்கு முன்னாடி நம்ம யாரும் தூங்குறதே கிடையாது. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ரோஹிலா டெய்லி கத்திக்கிட்டே இருப்பான். கத்திக்கிட்டே இருக்க சொல்லக்கூடாது, தப்பு. என்ன சொன்னார்? திருக்குறானுடைய கலிமா பாடல்களை இறைச்சலாக சத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சரிங்களா? அப்போ அவருடைய அந்த சத்தத்தை கேட்டுட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தாங்க. டெய்லி ஒருத்தர் பாடி சத்தமாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் கெடுதுன்னு சொல்லிட்டு பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாபா என்ன பண்ணார்? ஐயோ ரோஹிலா கூப்பிட்டு இனிமேல் சத்தம் போடாத, அமைதியாக இரு, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுதான் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? அவங்க வேலையை பார்த்துட்டு போனார். என்ன காரணம் சொன்னார்? ரோஹிலாவுக்கு ஒரு கெட்ட மனைவி இருக்கா, இவன் சத்தமாக இதை படிக்கிறதுனால தான் அந்த மனைவி உள்ளே வரதில்லை, நானும் நிம்மதியாக தூங்குறேன், அவனும் நிம்மதியாக தூங்குறான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கெட்ட மனைவிங்கிறது எதை சொன்னார் பாபா? ரோஹிலாவுக்கு மனைவியே கிடையாது, நம்மளுடைய கெட்ட புத்தி, துர்புத்தியை சொல்லியிருக்காரு. இப்போ இது நமக்கு எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ஒரு ஜபம் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம், ஒரு இப்போ சச்சரித்தாவே படிக்கிறோம். நீங்கள் பாட்டு சத்தமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் வேறு எங்கேயும் திசை திரும்பாது. சரிங்களா? இப்போ நீங்கள் யூடியூப்பில் லலிதா சகஸ்ரநாமமோ இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமமோ போட்டுவிட்டு புக்கை கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் கவனம் எதில் இருக்கும்? இந்த லலிதா சகஸ்ரநாமத்துடைய வரிகளிலையும் அந்த அவங்க சொல்கிற சத்தத்துலேயும் மட்டும்தான் இருக்கும். சவுண்டை கேட்போம், இங்கே புக்கை சத்தமாக படிப்போம். நம்மளும் சத்தமாக படிக்கும்போது நம்ம கவனம் என்ன ஆகாது, இங்கேயும் அங்கேயும் திசை திரும்பாது. அதை விட்டுட்டு
நம்ம சப்போஸ் லலிதா சகஸ்ரநாமத்தை வெறும் கேசட்டாக போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவனம் செதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு வேலை செய்யும் போது திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா நம்ம பேச்சு கொடுப்போம், இதை விட்டுடுவோம். அங்கே அது பாட்டு டிவியில் ஓடிட்டுருக்கோம், இல்லைன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஓடிட்டுருக்கோம். இதுதான் பாபா துர்புத்தி அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதை காட்டிலும் கடவுள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு இரைச்சல்கள் இல்லை, பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார். வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறத விட சத்தமாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருங்களேன், சத்தமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருங்களேன். அப்போ சத்தமாக நம்ம இன்னும் சத்தமாக சொல்லும் போது நம்ம கவனம் எதுலேயுமே திரும்பாது. அது நம்மளுடைய மனசு ஒருமுகப்படுத்தும். அதுதான் தியானம் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணுறது ஒரு விதம். இந்த மாதிரி கூட நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்தலாம். கேசட்டை போட்டுட்டு அதோட சத்தமாக நம்ம படிக்கலாம். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் காதில் ஹெட்செட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் சத்தமாக படிக்கலாம். எந்த ஸ்லோகத்தை வேணாலும் நம்ம அந்த மாதிரி படிக்கலாம். சஷ்டி கவசமாக இருக்கட்டும், சில ஸ்லோகம்லாம் நம்ம டெய்லி படிக்கிறதே நமக்கு அவ்வளவு நல்லது. பாபாவோட அஷ்டோத்திர நாமாவளியாக இருக்கட்டும், ஆர்த்தி பாடல்களாக இருக்கட்டும், வீட்டில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்கும். நம்ம டிவி சவுண்டு வால்யூமை சத்தமாக வைக்கிறது பற்றி நான் பேசலை. நீங்கள் பாட்டு சத்தமாக கேட்க சொன்னாங்கன்ட்டு டிவி வால்யூமை சத்தமாக வச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கரை சத்தமாக வச்சிருந்த பற்றி நான் பேசலை. நம்ம சத்தமாக படிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அந்த வேல்யூமை நம்ம கேட்குற மாதிரி ஹெட்செட்டை போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேல்யூமை நம்ம வேல்யூமை நம்ம ரைஸ் பண்ணோம்னா நம்மளுடைய மனசு என்ன ஆகாது, இங்கே அங்கேயும் செதறாது. நம்ம மெதுவாக படிக்கும் போது செதறுதா, நம்ம வேல்யூமை தான் நம்ம ரைஸ் பண்ணணுமே ஒழிய வெளியில் கேட்குற ஆடியோ சவுண்டு இல்லை. சரிங்களா? அப்படி நம்ம இது பண்ணோன்னா பாபாவுக்கும் அதுதான் விரும்புகிறாரு. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை வந்து கடவுள்கிட்ட போய் கேளு. கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறாரு, வேண்டிக் கொள்வதிலும் அவர்கிட்ட போய் கேளு. அவங்கள வந்து ரோஹிலாவினுடைய இந்த இரைச்சல் வந்து கூடிய சீக்கிரம் போயிடும் அப்படின்னு பாபா சொன்னார். சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சார். அதுதான் பாபாவுடைய தாய் அன்பு. இப்போ நம்ம வேற ஒரு நம்மக்கிட்ட யாராவது அப்படி கற்றுனோன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஐயோ எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்குது அமைதியாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பாபா அப்படி கிடையாது. பாபா வந்து வித்தியாசமானவருங்க. மற்ற எல்லாரை காட்டிலும் அவர் சொல்லுவார்ல, அவருடைய வழி அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வேலை கண்ணு தெரியாதுன்னு நினச்சிக்கணும். பாபாட்ட எப்போவுமே இப்படி ப்ரே பண்ணுங்க, பாபா எனக்கு கண்ணே தெரியாது. கண்ணு தெரிஞ்சால் தானே அந்த பாதையில் நம்ம போகிறதுக்கு. கண்ணு தெரியாதவன் எப்படி அந்த பாதையில் போக முடியும்? அதனால் நீங்கள் தயவுசெய்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க பாபா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். நம்ம நடந்து போகணுன்னா, நானே முடவன், கால் இருந்தும் நடக்க தெரியாதவன், நான் எப்படி நடப்பேன்? நீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க பாபா அப்படின்ட்டு நம்ம அவர் கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்ட நம்ம கையை கொடுத்துருவோம். அவர் கையை பிடிச்சோன்னா 10 நிமிஷம் பிடிச்சிட்ருப்போம். கை வலிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், கையை விட்டுருவோம். கொஞ்சம் கை வலி வந்தாலே கையை அப்படியே விட்டுருவோம். ஆனால் அவர் நம்ம கையை பிடிச்சாருன்னா எந்த வலி வந்தாலும் விட மாட்டார். நம்மளை கடைசி வரைக்கும், இந்த ஜென்மம் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் நம்மளோட இருப்பார். அதனால் பாபாவை கேட்டு வணங்குங்க. பாபா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. நமக்குள்ள அறிவு கம்மி. நம்ம சின்ன சின்ன ஆசைகளை தான் கேட்போம். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் பாபா அப்படின்னு வேண்டுவோம். கல்யாணம் ஆகிட்டுனா குழந்தை பிறக்கணும் பாபா அப்படின்னு வேண்டுவோம். குழந்தை பிறந்தா நல்லா படிக்கணும் பாபா அப்படின்னு வேண்டுவோம். ஆனால் அவர்கிட்ட அவரை வேண்டுனீங்கன்னா, பாபா எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்கள் அருள் தான் வேணும், உங்களுடைய கடாட்சம் அருட்கடாட்சம் தான் வேணும் அப்படின்பாங்க. இங்கிலீஷில் சொல்வார், சத்பதி குருஜியுடைய சேயிங்ஸில் வரும், பாபா மேக்கஸ் வர்த்தி ஃபார் யுவர் கிரேஸ். மேக்கஸ் வர்த்தி, எங்களை தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்க. எதுக்காக மாற்றணுமா? உங்களுடைய அருளுக்காக. அப்படி அவர்கிட்ட நம்ம கையை ஒப்படைச்சிட்டோன்னா 10 ஜென்மம் கழித்து உங்களுடைய தலைமுறை
சௌரியமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உங்கள்கிட்ட இப்போ பண்ணிப்பார். இப்போ பாபா கூட இருந்தாங்க இல்லையா, மகள்சாபதி, ஷாமா, தாத்யா, லக்ஷ்மிபாய், இன்னும் எத்தனையோ டிவோட்டிஸு எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய வம்சாவழிகள் எல்லாருமே இன்றைக்கும் இருக்காங்க. எல்லாரும் பாபா சச்சரித்திரம் வர அத்தனை கேரக்டருடைய வம்சாவழிகளும் அங்கங்கே இந்தியாவுக்குள்ளே வெளிநாட்டிலையும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே நல்ல ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஆன்மீகத்துலேயும் சரி, நம்ம இந்த லௌகீக விஷயத்துலேயும் சரி. எதனால? மகள்சா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாபா அவரை வாங்க விடலை யார்கிட்டையுமே. அவ்வளவு ஏழ்மையில் அவர் வந்து தன்னுடைய வாழ்நாட்களை கழிச்சார். மகள்சா பற்றி அவரை பற்றி நம்ம படிக்கும்போது அவரை பற்றி படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவருடைய வம்சாவழிகளை பாருங்கள், நல்ல பெரிய இடத்துல பாபா சேர்த்துருக்கார். வசதி வாய்ப்புகள், ஒரு ஆன்மீக விஷயத்துலையும் அவங்கள ஒரு இடத்துல கொண்டு சேர்த்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி பண்ணுவாராம். அவங்க வந்து முழுசாக ஒப்படைச்ச பக்தர்கள், பாபா கூட இருந்தவங்கெல்லாம் அவரை வந்து முழுசாக ஒப்படைச்ச பக்தர்கள், பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற பக்தர்கள். அப்போ நம்ம அந்த மாதிரி நம்மளை இந்த தலைமுறையில் நம்ம எப்படியும், நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம பாபாவை வேண்டி பாபா கிட்ட இருக்கோன்னா நிச்சயமாக இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடியும் பாபாட்ட தான் இருந்திருப்போம். ஏன்னா நம்ம முன்வினைகளின் நல்வினை சேமிப்பு அதிகமாக இருந்தாலே ஒழிய அவரை வந்து நம்ம கும்பிட முடியாது. அப்போ அவருடைய சேமிப்பு அதிகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பயணம் தொடரும். நம்ம அவரை கேட்டு வணங்குவோம். சரியா? இப்போ வந்து பாபாவிடம் பாபாவை கேட்டு வணங்குங்க, அவருடைய அருளை கேட்டு வணங்குங்க. நம்ம 2வது பார்த்து குரு பாகவதத்துக்கு போவோம். 19வது மற்றும் 20வது ஸ்லோகம். இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? சாதாரண மனித இனத்திலிருந்து எப்படி சத்குரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி எப்படி அடைகிறாங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, புனித கருணையினால் ஒரு நாள் நீங்கள் ஒரு பரிபூர்ணரான சத்குருவால் தொடர்பு கொள்ளப்பட்டீர்கள். இந்த பாரசமணி தொடுகையினால் நீங்கள் இறுதியாக ஆன்மீக பாதையில் பிரவேசித்தீர்கள். உங்களின் 7 லோகங்களின் ஆன்மீக பயணங்களின் போது அந்த சத்குரு சித்திகளுடன், அதாவது ஆன்மீக சக்தியுடன் உங்களின் கரங்களை பிடித்து கொண்டு உடனிருந்தார். அவர் விண்வெளியின் நுட்பமான பரப்பை வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது, உங்களுக்கு காட்டினார். எப்படி சாதாரண குருவாக இருக்கவங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்குரு வந்து அவங்க கண்ணில் படுறாங்க. அந்த சத்குரு அவங்க தொடர்பில் வந்த உடனேயே சத்குரு வந்து அவங்கள ஆட்கொண்ட உடனேயே அந்த சத்குரு வந்து எப்படி அவங்களுக்கு காமிக்கிறாங்களாம், இந்த ஆகாயத்தை காமிக்கிறாங்களா. வெறுமனா உள்ள ஆகாயம், அது நம்ம கண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம ஆகாயத்தை பாருன்னா நம்ம என்ன பார்ப்போம், நட்சத்திரம், அந்த மேகம், இப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க பார்க்குற ஆகாயத்துக்கு வேற அது வந்து வேறோடைய அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? அந்த நுட்பமான விண்வெளி நுட்பமான பரப்பை சத்குரு ஆன்மீக சக்தியை வந்து அவருக்கு புகட்டுறாருங்கிறது 19வது மற்றும் 20வது ஸ்லோகம். அது பிரபு கிருபாரு தோட்டே தினே மிலே சத்குரு ஜனே ஷே ஸ்பர்ஷ மணீர பரஷே திவ்யதா தரிலு சேஷே சித்தி குரு தோ சாதே ரஹி சப்தலோக கர பாத தேகி ஹதாக்கு தரி தானி நேலே சூஷ்ம பூமன தேக்காயிலே. இதுதான் அந்த 19-20 ஸ்லோகமுடைய ஒடியா ஸ்லோகம். தயவுசெய்து ப்ரொனவுன்சியேஷன் இந்த ஒடியா மொழியில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஏன்னா எனக்கு ஒடியா தெரியாது. அதனால் ப்ரொனவுன்சியேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவுசெய்து உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம். சரிங்களா? கூடிய சீக்கிரம் அதையும் சரியான உச்சரிக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணுறேன். பாபா எனக்கு அதுக்கான உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம நரசிம்ம சுவாமிஜி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்படி அவர் வந்து பாபாவோட எப்படி லிங்க் ஆனாருன்னு பார்த்தோம். உபாசினி மகாராஜ் ஆசிரமத்தில் இருந்த வரைக்கும் அவர் பாபாவுடைய சச்சரித்திரா படிக்கிறது அந்த ஆசிரமத்துடைய ஒரு வழக்கம். தினந்தோறும் சச்சரித்திரா படிப்பாங்க. சரிங்களா? அப்படி அந்த சச்சரித்திரா படிக்கிறது போது அவருக்கு பாபாவை பற்றி
தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அங்கேருந்து 7 கிலோமீட்டர், இப்போ அந்த பாபா கிட்ட ஷிரடியிலேருந்து உபாசனி மகாராஜோட சகோரி ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தான். ஒரு நாளும் நரசிம்ம சுவாமிஜி போகலை. சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? நமக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, பேர குழந்தைங்க இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா? எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டம்? ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய கடைசி காலத்தில் நம்ம எங்கே போயிடலாம்? நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம், பேர குழந்தைங்களோட போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு விரக்தினால. ஏன்னா அந்த மனசு அமைதி உணர்ந்து எந்த நோக்கத்தோடு அவர் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினாரோ அந்த நோக்கம் இப்போ வரைக்கும் என்ன ஆகலை, நிறைவேறலை. அந்த மன அமைதி அவருக்கு வேண்டிய எந்த நோக்கத்துக்காக அவர் கிளம்பினாரோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறலை. கிளம்பிடலான்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி மன்மாடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டார். மன்மாடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ட்ரெயினுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்து இவர்கிட்ட உட்கார்றாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கப்பா போகிறா அப்படின்னா இவர் விஷயத்தெல்லாம் சொல்கிறார், இவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். அதில் பாருங்கள், ஒரு தடவை நரசிம்ம சுவாமிஜி ரொம்ப பசிக்கு சாக்கடை தண்ணி தெளிஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணியை குடிச்சிருக்காராம். அந்த சாக்கடை மண் உருண்டைகளில் வெயிலில் காய போட்டு அதை மண்ணை சாப்பிட முடியாதுல்ல, வெறுமனே முழுங்கியிருக்காராம். நிறைய தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காராம். மனம் பரப்பும் மலருன்னு இருக்கும், அதை படிங்க. அப்படி இருந்திருக்கார் அவர். என்னைக்காச்சும் பூரி கிழங்கு கடவுள் கொடுத்தாலும் பக்கத்துலேயே நாய் வந்து உட்காருமா, அதுக்கு பாதி கொடுத்துருக்காராம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த பைப்லலாம், அந்த பெரிய பைபாஸ்லலாம் போனீங்கன்னா அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பெரிய பைப்பு இருக்கும், அந்த பைப்புக்குள்ளெல்லாம் குளிருக்கு உள்ளே புந்து படுத்துருக்காராம். அப்படி நினைக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்ட நான் அந்த முஸ்லீம் பெரியவர்கிட்ட சொல்கிறாருன்னு இப்போதைக்கு எடுத்துப்போம் நம்ம. அதெல்லாம் மனம் பருப்பு மலரில் அங்கங்கே சொல்லியிருப்பார். அவருடைய அந்த பிரயாணத்தின் போதே நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த புக்கில். நம்ம வந்து இப்போ அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாருன்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதுக்காக கஷ்டப்படணும்? எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்காங்க, பொண்ணு இருக்குது, பையன் இருக்கான், எல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து எங்கள் ஊரை பார்க்க நான் போகிறேன் எனக்கு அப்படின்றாராம். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாராம், நீ எல்லா குருக்கிட்டேயும் போய் பார்த்த, கடைசியாக நான் சொல்கிறேன்ட்டு இங்கே பக்கத்தில் தான் ஷீரடி இருக்குது, ஷீரடி போய் அந்த மகானையும் பாரு, சாய்நாத்தையும் பாரு அப்படின்னா. உடனே நரசிம்ம சுவாமி சொன்னாராம், உயிரோடு இருந்த மகான்கள் கொடுக்காத நிம்மதியவா இறந்த மகான் கொடுத்துட போகிறாரு அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டார்? உயிரோடு இருந்த மகான்கள். அவர் இருந்தது ரமண ஆசிரமத்தில் இருந்து ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடி நரசிம்ம பாரதி, அங்கேருந்து ஆரம்பித்த அந்த பயணம் உபாசனி மகாராஜில் வந்து நின்றுது. இவங்கெல்லாம் மகான்கள், சத்குருகள், குருமார்கள் இங்கெல்லாம் இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு அவங்க யாருமே கொடுக்காத ஒரு மன அமைதியை இறந்த மகானா கொடுத்துட போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், சரிப்பா இவ்வளோ பேரும் கொடுக்கல இல்லை, கடைசியாக இவரையும் பார்த்துட்டு போயிடு, ஒரு முயற்சி தானே, நீ பார்த்துட்டு நீ ட்ரெயினுக்கு கிளம்பிடு அப்படின்ட்டான். சரி, அவர் இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி ஷீரடிக்கு வந்திருக்கார். ஷீரடிக்கு வந்து பார்த்துருக்கார். யாரா? ஷீரடிக்கு வராரு. அப்போ தான் சமாதி மந்திருக்குள்ளே போகிறார். அன்னைக்குன்னு பார்த்து குரு பௌர்ணிமா தினம். எண்ணி 10 பேர் கூட இல்லை பாபா கிட்ட, 10 பேர் கூட இல்லையா ஷீரடியில். என்னடா இது, 10 பேர் கூட இல்லையே,
சச்சரித்திரால 50,000 பேர் வருவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு ஃபங்க்ஷன்னா பயங்கரமாக கூட்டம் வரும், 50,000 பேர் வருவாங்க ராமநவமிக்கும் கோகுலாஷ்டமிக்கும் குரு பூர்ணிமாக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த புக்கில் உள்ளது பொய்யா இல்லை? இது இப்போ இதுதானே உண்மை? என்ன உண்மை? பாபா கிட்ட ஒரு குரு பௌர்ணமி அன்று 10 பேர் கூட இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோம். இவர் புக்கில் சொல்லியிருக்காரு, என் சமாதி பேசும், உன்னுடைய நலனை குறித்து என் எலும்புகள் விவாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார், ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் அவருக்குள்ள மனசு அமைதி அடைஞ்சது. நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் 1000 பிரச்சனைகளோட ஷிரடிக்கு போனீங்கனாலும், 1000 பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஷிரடிக்கு நீங்கள் போய் ஷிரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் ஒரு முடிவை அடைந்து அவன் சௌகரியத்தை அடைகிறான். துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்குள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். ஷிரடிக்கு போய் லைனில் நின்று கஷ்டப்பட்டு பாபா கிட்ட போய் உள்ளே போனீங்கன்னா அந்த ஒரு க்ஷணம் நம்ம மனசு ஒரு பிடிச்சி போகும் பாருங்கள், அதுதாங்க. அதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த மாதிரி நரசிம்ம சுவாமிஜிக்கு அந்த க்ஷணம் அவருடைய மனசு எப்படி ஆயிடுச்சு, அந்த தத்தளித்திருந்த மனசு அமைதி அடைஞ்சிருச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது 10 நிமிஷம் அவர் உயிரோடு கூட இல்லை, அவர் நம்மள்கிட்ட பேசலை, நம்ம அவர்கிட்ட பேசலை, இது என்ன அதிசயம். அவருடைய சமாதியை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு இப்படி ஒரு மனசு அமைதி, ஒரு நம்மளை அறியாமல் ஒரு 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 மனசு அமைதியாகிடுச்சே, இந்த அமைதிக்காகத்தானே அவ்வளவு அலைஞ்சேன் அப்படின்னு மனசில் நினச்சிருக்கார். நினச்சி அவர் ஜன்னலில் ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கார். இந்த மகான் இன்னும் உயிரோடு இருக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த சிட்டுக்குருவி என்னுடைய வலது தோளில் வந்து உட்காரும் அப்படின்ட்டு ஒரு டைம் லிமிட்டை கொடுத்து கண்ணை மூடி உட்காந்தாங்க. அந்த டைம் லிமிட் முடிகிற கடைசி க்ஷணம் அதெல்லாம் குருவியே வந்து உட்காரலை. சரி, இதெல்லாம் சும்மா போல, இதெல்லாம் நம்ம பிரம்ம போலன்னு எழுந்திருக்கிற அந்த நேரம் அந்த குருவி அவருடைய வலது தோலை உரசிட்டு போய் உட்காந்துது. அப்போ அதுக்கப்புறம் அவர் பாபா கிட்ட எப்படி சேவை பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த கிளிப்பிங்கில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.